நமக்கு விரோதமாய் எத்தனை பேர் ஆலோசனை பண்ணினாலும் நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்திற்குள்ளே இருக்கும் பொழுது, தேவன் ஒரு சின்ன ஆலோசனை தான், அந்த தேவ ஆலோசனை நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணும். விரோதமான ஆலோசனை தேவன் அபத்தமாக்கி போடுவார். நாம் தேவனுடைய கரத்துல பட்சத்துல இருக்கும்போது நம்முடைய முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க சில நேரம் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, ஒரு காரியம் வந்திருக்கும், ஆனா நம்ம அதை எடுக்காம போயிருப்போம். அந்த ஆலோசனை கேட்காம, அந்த முடிவை எடுக்காம போயிருப்போம். அப்படி எடுக்காம போயிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? சில நேரம் கஷ்டப்படுவோம். நீங்க கவலைப்படாதீங்க, எதையோ நம்ம விட்டுட்டோமே, ஐயோ ரொம்ப நல்ல ஒரு இது வந்துச்சு, அதை நான் தவற விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். அது தேவனுடைய சித்தமாய் இல்லாதபடியினாலே தேவன் அதற்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டார்.